தானியேல் தீர்க்கதரிசன புஸ்தகம் 5வது அதிகாரம் 25வது வசனத்திலே ஒரு வார்த்தை இருக்கிறது. அந்த வார்த்தை மெனே மெனே தெக்கேல் உபார்சி. அல்லேலூயா. இந்த வார்த்தையை குறித்து தான் இன்றைக்கு நாம் பார்க்க போகிறோம். இந்த வார்த்தை நம்ம எல்லாருக்கும் புரியாத ஒரு மொழியிலே இருக்கிறது. அதை குறித்து தான் இன்றைக்கு நாம் ஆண்டுடைய வார்த்தையை கேட்க போகிறோம். இது எந்த சூழ்நிலையில் எழுதப்பட்டது என்று நமக்கு புரிந்தால்தான் இதனுடைய அர்த்தம் நமக்கு புரியும். இஸ்ரவேல் ஜனங்கள் ஆண்டவர் சொல்றாரு, நீங்க எங்கெல்லாம் என்னை மறந்து, கவனமா பிடித்து கேளுங்க, என்னை மறந்து என்னை விட்டு சோரம் போய் அந்நிய தேவர்களை நாடி என்னை விட்டு நீங்கள் வழி விலகும் பொழுது உங்களை நான் விற்று போடுவேன் என்று ஆண்டவர் கடினமாக சில நேரங்களிலே அவர் சொன்னது உண்டு. அவர் சொன்னது போலவே ஆண்டவர் எதை செய்யக்கூடாது என்று சொன்னாரோ அதை தான் நம்முடைய பிள்ளைகள் செய்வாங்க. ஏதேன் தோட்டத்திலிருந்து இந்த நாள் வரைக்கும் அதுதான் நடந்து கொண்டிருக்கிறது. இப்போ ஆரம்ப காலத்தில் அவர்கள் நியாயாதிபதிகள் காலத்திலே அவர்கள் நீதியாளர் கையிலே விற்கப்பட்டார்கள். அப்புறம் சில நாட்கள் கழித்து ஒரு ரட்சகனை எழுப்புவார். இந்த ரட்சகன் மீட்டு கொண்டு வந்து 40 வருடம் 50 வருடம் அவர்கள் சுமூகமாக வாழ்வார்கள். மறுபடியும் பாவம் செய்வார்கள். அவர்களை கல்தேயர் இடத்துல விற்று போட்டார், அம்மோனியர் இடத்துல விற்று போட்டார், மோவாபியர் இடத்துல விற்று போட்டார் என்று பார்க்கிறோம். இப்படியாக அவர்கள் காலங்கள் சென்று கொண்டிருக்கும் போது பெரிய ராஜ்யங்களிடத்தில் அவர்களை விற்று போட்டார். எப்படிப்பட்ட ராஜ்யங்கள் என்று சொன்னால் பாபிலோனிய சாம்ராஜ்யம். சொல்லுங்க, என்னது? பாபிலோனிய சாம்ராஜ்யம். இது ஏசாயா காலங்களிலே தீர்க்க தரிசனம் வருகிறது. நீங்கள் என்னை விட்டு சோரம் போனால் உங்களை மறுபடியும் நான் விற்று போடுவேன். யாரிடத்தில் என்று சொன்னால் பாபிலோனிய சாம்ராஜ்ய இடத்தில் விற்று போடுவேன் என்று கர்த்தர் ஏசாயா தீர்க்க தரிசனம் மூலம் சொன்னார். இப்போ இந்த தீர்க்க தரிசனம் சொல்லும் பொழுது பாபிலோன் பெரிய சாம்ராஜ்யமா இல்லை, அவர் சின்ன நாடா இருக்கு. இப்போ உங்களுக்கு புரியும் சொல்லணும்னா, புரியாம சொல்லணும்னா, நீங்களாம் மழையே பார்த்ததில்லைன்னு வச்சுங்களேன். ஒரு தீர்க்க தரிசனம் சொல்றாரு, மழை பெஞ்சு உலகம் அழிய போகுது. என்ன நினைப்பீங்க? மழைன்னு உலகத்தில் ஒன்றும் இல்லை, மழை பெய்ய போதான், வெள்ளம் வரப்போதான், இயேசு வர போறாராம் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ இந்த பாபிலோனிய இந்த தீர்க்க தரிசனம் சொல்லப்படும் பொழுது பாபிலோனிய சாம்ராஜ்யம் ஒரு சின்ன நாடா இருக்கிறது. அது வருவதற்கு, இஸ்ரவேலை ஜெயிப்பதற்கு வாய்ப்பே இல்லை. ஆனால் தீர்க்க தரிசனம் சொல்லுகிறார், நீங்கள் இவ்வண்ணமா இருந்தீர்களானால் உங்களை பாபிலோனிய சாம்ராஜ்யத்தில் நான் விற்று போடுவேன். யாருமே நம்பல. அந்த நாட்கள்லாம் தீர்க்க தரிசனம் சொல்லுகிறவர்களை என்ன செய்வாங்கன்னா கல்லெறிவாங்க, சிறைச்சாலையில் பிடிச்சி போடுவாங்க, அவர்களை கொடுமைப்படுத்துவார்கள். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை. ஆனால் அதை சொன்ன தீர்க்க தரிசனம் மறித்து விட்டார். அவர் சொன்ன தீர்க்க தரிசனம் மறிக்கவில்லை. அல்லேலூயா. ஜாம சொல்லுங்க, அல்லேலூயா. நாம் மறித்து போகலாம், ஆனால் நாம் ஆண்டவரிடத்தில் சொல்லுகிற வார்த்தை ஒரு காலம் மறிக்காது. இப்படியாக அவர்கள் பாவத்தின் மேல் பாவம் செய்திருக்கும் பொழுது ஒரு நாள் அந்த பாபிலோனிய சாம்ராஜ்யத்திலிருந்து நேபுகாத்நேச்சர் என்கிற, பக்கத்தில் இருக்கிறவங்களை தட்டி விடுங்க, அல்லேலூயா, நேபுகாத்நேச்சர் என்கிற ஒரு ராஜா வருகிறார். பெரிய ராஜாவை மாறிட்டு, பெரிய சாம்ராஜ்யமாக மாறிட்டு அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா, இஸ்ரவேலை பிடித்து தேவாலயத்தை சுட்டரித்து தேவாலயத்தில் இருக்கிற பனிமுட்டுகளை எல்லாம்
பரிசுத்த பாத்திரங்களை எல்லாம் அவர்கள் எடுத்து போய்விட்டார்கள். எதெல்லாம் எடுத்தாங்க? தேவாலயத்துக்குள்ள அவங்க போகவே முடியாது. அதுவும் மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள போகணும்னா பிரதான ஆசாரிய வருஷத்துக்கு ஒரு நாள் தானே செய்ய முடியும், போக முடியும். அப்படிப்பட்ட இடத்துல இவர்கள் தேவனை விட்டு தூரம் போனதுனால தேவாலயத்தில் தேவ மகிமை என்ன செஞ்சிடுச்சு? அற்று போயிட்டு. ஆண்டவரே அந்த பிரதிஷ்டையின் போது சொல்லுகிறார், நீங்கள் எனக்கு விரோதமாக நீங்கள் பாவம் செய்வீர்களானால் இந்த தேவாலயத்திலிருந்து என்னுடைய மகிமையை நான் விலக்கிக் கொள்வேன். கவனமா கேட்கணும். இப்போ போகும்பொழுது அங்க இருக்கிற பனிமுட்டுகளையும் அங்க இருக்கிற தளவாடங்களையும் பரிசுத்த வஸ்துக்களையும் பரிசுத்த பாத்திரங்களையும் ரசிட்டாங்க. எருசலேமிலிருந்து தேவாலயத்திலிருந்து எங்க எடுத்துட்டு போயிட்டாங்க? பாபிலோன் அந்த அரசாங்கத்திற்கு எடுத்து போய்விட்டார்கள். அவர்கள் போகும்பொழுது ஞானவான்களையும் கல்விமான்களையும் அழகுள்ளவர்களையும் கூட கூட்டிட்டு போறாங்க. அல்லேலூயா. ஜாம சொல்லுங்க அல்லேலூயா. இதுல போனவங்க தான் யாரு? தானியேல், அப்புறம் சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ. ஆமென் சொல்லுங்க. இந்த நேரத்தில் ஒரு சத்தியத்தை நான் உங்களுக்கு சொல்ல வேண்டும். இந்த சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்கிற பெயர்களை நம் பிள்ளைகளுக்கு என்ன செய்யக்கூடாது? வைக்கவே. இன்னைக்கு இது தெரியாம நிறைய பாஸ்ட் பிள்ளைகளுக்கு என்ன பேர் வச்சிடறாங்க? சாத்ராக்னு வச்சிடறாங்க. இன்னும் சொல்ல போனா பாஸ்ட் பேரு இருக்கு மேஷாக். இது என்னன்னா அந்த பாபிலோன் சாம்ராஜ்யத்தில் இருக்கிற அந்நிய தேவனுடைய பெயர்கள். இப்ப நாம ஒரு பிள்ளை பிறகுது, முனியாண்டி அப்படின்னு பேர் வைக்குமா? அந்த காலத்துல வச்சிருக்காங்க. இப்போ வைக்குமா? வைக்க மாட்டோம். நமக்கு தெரிஞ்சு ரட்சிக்கப்பட்டு வந்துட்டோம். நம்ம பேரு கர்த்தருடைய பேரு தான் வைக்கணும் அப்படின்னு நமக்கு. இப்போ இது போல அர்த்தம் உள்ள பேர் தான் என்னது? இந்த சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ. இதெல்லாம் நம்ம பேர்லாம் வைக்கும்போது ரொம்ப கவனமா என்ன செய்யணும்? இப்ப இவங்க கூட போனதான் யாரு? தானியேல். அல்லேலூயா. தானியேலுக்கும் பேரை மாத்திருக்கிறாங்க, பெல்சாத்சார். அல்லேலூயா. ஆனா கர்த்தருடைய கிருபையில அந்த பேர் என்ன செய்யல, விளங்கல. ஒரு நாட்கள் வரும், நான் இன்னைக்கு நம்ம எப்படிப்பட்ட பெயர் வைக்கணுங்கிறத ஒரு பிரசங்கம் இருக்கு. அல்லேலூயா. முதல்ல பேரை வச்சது யாரு? பெயர் சூட்டு விழா வச்சது யாரு? அது கர்த்தர் தான். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. பேரை மாத்துனது யாரு? அந்த பேர்ல என்னென்ன ஆசீர்வாதங்கள் இருக்கிறது அதை குறித்தெல்லாம் ஒரு நாளைக்கு நான் எடுக்க ஆசையாக இருக்கிறேன். கர்த்தர் அந்த நாளை நமக்கு தர வேண்டும். கர்த்தருடைய வருகை தாமதித்தால் நாம் எல்லாம் உயிரோடு இருந்தால் அதை கேட்போம். அல்லேலூயா. இப்ப இந்த சூழ்நிலையில தான் பாபிலோனுக்கு அவர்கள் போகிறார்கள். அப்போ முதல் அரசனாக அங்க நேபுகாத் நேச்சர் இருக்கிறார். அந்த அரசாங்கம் எப்படி இருக்குன்னா ஒரு பெரிய அரசாங்கம். வரும், கவனமா கேட்கணும். தரங்கம்பாடி கோட்டைக்கு போயிருக்கிறோம்ல, போவே இல்லையா? தரங்கம்பாடி கோட்டைக்கு அது சுத்தி என்ன இருக்குது? மதில் இருக்கு. அந்த மதிலுக்குள்ளதான் அந்த சின்ன கோட்டை இருக்கு. இப்போ நீங்க அந்த கோட்டைக்குள்ள போனீங்கன்னா அந்த மதில் இருக்குல்ல, அந்த மதில் மேல ரோடு இருக்கும். எப்படிப்பட்ட ரோடு இருக்குன்னா ஒரு ரதம், குதிரையோடு பூட்டப்பட்ட ஒரு ரதம் சுத்தி வர்ற மாதிரி செய்யும். இன்னைக்கு இருக்கு. நீங்க தரங்கம்பாடிக்கு போனீங்கன்னா இப்போ இந்த பாபிலோன் சாம்ராஜ்யத கோட்டை, பாபிலோன் தொங்கும் சுவர் அப்படின்னா நம்ம படிக்கிறோம்ல, பாபிலோன் தொங்கும் தோட்டம். 7-8 அதிசயத்தில் அது ஒரு அதிசயம் இன்னைக்கு வரைக்கும் என்ன செய்யுது இருக்குது. இந்த அந்த மதில் எப்படி இருக்குமா, 10 ரதங்களை கூட்டினா அகலம் எவ்வளவு இருக்கும்?
ஒரு ரதத்துக்கு 10 அடி அப்படின்னு வச்சுங்களேன், இல்லை 15 அடி வச்சுங்களேன். இது போல 10 வருஷத்தை அகலத்தில் நிற்க வைக்கலாமா? நீட்டில் இல்லை, ஒன்றன் பின் ஒன்றன் அல்ல, பக்கத்தில் 10 ரதத்தை என்ன செய்யலாமா? அந்த மதில் சுவர்கள் என்ன செய்யலாமா? நிற்க வைக்கலாமா? அப்படின்னா அந்த கோட்டை எவ்வளவு பெருசா இருந்திருக்கும். அடுத்தது, அது உள்ள போகவே முடியாது. யாரையும் அந்நியர்கள் என்ன செய்ய முடியாது? என்ன செய்ய முடியாது? போகவே, கவனமா கேட்கணும், அதுக்குள்ள அந்நியர்கள் என்ன செய்ய முடியாது? போகவே முடியாது. போகணும்னா ஒரு மெயின் கேட் இருக்கு, அந்த கேட்டு வழி தான் போக முடியும். அந்த கேட்டு வழி யாரெல்லாம் செய்ய முடியாது? போக முடியாது. அவ்வளவு பெரிய படையை வச்சிருந்தாங்க. இப்போ இப்படிப்பட்ட சாம்ராஜ்யத்தை அவன் கட்டினதுனால, நேபுகாத்நேச்சர் கட்டினதுனால ஒரு நாள் சொன்னா, நான் கட்டிய மகா பாபிலோன் அப்படின்னு சொன்னா பாருங்க. அல்லேலூயா. இதெல்லாம் பார்த்து ஒரு நாள் அவனுக்கு பெருமை வந்துருச்சு. பா, நான் எவ்வளவு பெரிய சாம்ராஜ்யத்தை கட்டி இருக்கிறேன், நான் கட்டிய மகா பாபிலோன் சொன்னா பாருங்க, மாடு மாதிரி ஆயிட்டான். மனுஷனா என்ன எப்படி ஆயிட்டான்? சாப்பாடு தின்னவும் புல்லு தின்னுட்டு இருக்கான். ஒன்றை தெரிந்து கொள்ளுங்கள், உலகத்துல எந்த மனுஷனா இருக்கட்டும், அவனுக்குள்ள பெருமை என்கிற ஒரு காரியம் கொண்டு விட்டால் தேவன் அவனுக்கு எதிரியாக மாறிவிடுகிறார். அல்லேலூயா. பெருமை உள்ளவனுக்கு தேவன் கிருபை அளிக்கிறார். தாழ்மை உள்ளவர், பெருமை உள்ளவருக்கு தேவன் என்ன செய்யறாரு? எதிர்த்து நிற்கிறார். தாழ்மை உள்ளவனுக்கு கிருபை அளிக்கிறார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. நீங்க கேட்க வேண்டியது என்னன்னா, எந்த சூழ்நிலையில நீங்க உயர்த்தி வச்சாலும் ஆண்டவரே எனக்கு என்ன வந்துடக்கூடாது? பெருமை என்ன செய்யக்கூடாது? வந்துடக்கூடாது. அல்லேலூயா. பெருமை வந்துட்டுனா ஆண்டவரே நமக்கு எதிரியா மாறிடுறாரு. அது யாரா இருக்கலாம், நேபுகாத்நேச்சரா இருக்கலாம், நீங்களா இருக்கலாம், நானா இருக்கலாம். எனக்குள்ள பெருமை வந்துட்டு அப்படின்னா நான் ஆண்டவருக்கு எதிரியாக மாறிவிடுகிறேன். சரி, இப்போ நேபுகாத்நேச்சர் என்ன செஞ்சிட்டாரு? மாடா மாறி பில்லு துண்ணு அவர் இறந்துட்டார். இறந்த உடனே அவருடைய ஸ்தானத்துல அவருடைய மகன் யாரு? 5வது அதிகாரம் 1ஆம் வசனம். பெல்சாசார் என்னும் ராஜா தன் பிரபுக்களில் 1000 பேருக்கு ஒரு பெரிய விருந்து செய்து. ஆமென் சொல்லுங்க. ஆமென். இப்போ இந்த நேபுகாத்நேச்சர் இறந்த உடனே கவனிக்கணும், முக்கியமான பகுதி இது, உங்க வாழ்க்கையில் ரொம்ப முக்கியம். அது ரொம்ப கவனமா கேளுங்க. நேபுகாத்நேச்சர் இறந்த பிறகு அவருடைய மகன் அவருடைய ஸ்தானத்தெல்லாம் செய்யறான், ராஜாவாக மாறுகிறான். இப்போ இஸ்ரவேல் ஜனங்க எங்க இருக்கிறாங்க? அடிமையா இருக்கிறாங்க. எங்க இருக்கிறாங்க? பாபிலோன் சாம்ராஜ்யத்துல அடிமையா இருக்கிறாங்க. கொஞ்சம் பேர் அங்க இருக்கிறாங்க. வயசானவங்கள விட்டுட்டான், வாலிபர்களை என்ன செஞ்சுட்டான்? அழைச்சிட்டு வந்துட்டான். இப்போ அடிமையா இருக்கிறாங்க. இப்போ ஆண்டவருடைய வார்த்தை அங்க தீர்க்க தரிசனம் சொல்லுகிறது என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, 70 வருஷத்துக்கு அப்புறம் நினைச்சிருவாங்க, அவங்க திரும்பி தங்கள் தேசத்துக்கு நினைச்சிருவாங்க, போயிடுவாங்க. இப்போ ஒரு தீர்க்க தரிசனம் அவங்க சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க ஜனங்கள், இன்னும் 70 வருஷம் ஆயிடுச்சுப்பா, ஆக போகுதுப்பா, நல்லா சீக்கிரமா போயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு, நாமெல்லாம் ஆண்டவருக்கு விரோதமா பாவம் செஞ்சோம், ஆண்டவர்கிட்ட தூரம் போனோம், அந்நிய தேவர்களை வணங்கணும், ஆண்டுடைய வார்த்தை கீழ்ப்படியில, அதனாலதான் ஆண்டவருக்கு விட்டு போட்டுட்டாரு, இன்னும் 70 வருஷம் கழிச்ச உடனே போயிடுவோங்கிற வார்த்தையை சொல்லும் பொழுது இந்த செய்தி எங்க போயிட்டுது? ராஜா அரண்மனை எட்டுது. இப்பதான் ராஜாவா வரான். இப்பதான் அவன் என்ன செய்யறான்? ராஜா வரான். இப்போ ராஜா வரும்பொழுது அவன் ஒரு முடிவு பண்றான், இந்த பாபிலோன் சாம்ராஜ்யம் எவ்வளவு பெரிய சாம்ராஜ்யம், இந்த கேட்ட ஒருத்தன் தாண்டினாலே முடியாது, எப்படி போவான்னு பாக்குறேன். ஏன்னா அவ்வளவு பெரிய கோட்டை அது. அந்த அரண்மனைக்கு மேல வனத்தை அமைச்சு அங்க சிங்கங்களை புலிகளை விட்டு இருந்தாங்க. எப்படி இருக்கு? கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க. அரண்மனைக்கு மேல காட்டை உருவாக்கி அந்த காட்டுக்குள்ள என்ன இருக்குமா? சிங்கம், புலி. கோட்டையை சுத்திலும் யூப்ரட்டிஸ்ங்கிற ஒரு நதி என்ன செய்யுது? ஓடுது. அந்த நதி முழுவதும் முதலைகள்.
தண்ணியில குதிச்சு ஒருத்தன் ஓடனாலும் என்ன செய்ய முடியாது. இப்ப இவனுக்குள்ள ஒரு அவங்க அப்பாவுக்குள்ள இருந்த அதே குணம் இவனுக்குள்ள வருது. இவன் என்ன சொல்றான், என்னை தாண்டி என் சாம்ராஜ்யத்தை தாண்டி எப்படி இவர்கள் போக போறாங்க, அதனால இவர்களை அவமானப்படுத்த நான் ஒன்று செய்ய போகிறேன். இந்த விருந்துல எங்க அப்பா அங்க இருந்து வரும்பொழுது அங்க ஆலயத்தில் இருந்த பனிமுட்டுகளையும் பாத்திரங்களையும் கொண்டு வந்தார் அல்லவா, தெரிஞ்சுங்க. பாத்திரங்களை ஏன் செஞ்சாரு, கொண்டு வந்தார் அல்லவா, அந்த பாத்திரத்துல நான் மதுபானத்தை ஊத்தி, இது போல பாத்திரங்கள் தேவாலயத்தில் உள்ள பாத்திரங்கள். இது எங்க உள்ளது, தேவாலயத்தில் உள்ளது. இதை நீங்க எப்படி கற்பனை பண்ணிக்கணும் அப்படின்னா, எருசலேம் தேவாலயத்திலிருந்து இதை எங்க எடுத்துட்டு போயிட்டாங்க, பாபிலோனுக்கு என்ன செஞ்சுட்டாங்க, எடுத்துட்டு போயிட்டாங்க. இதை பத்திரமா வச்சிருக்காங்க. இது எருசலேமிலிருந்து எடுத்து வந்ததுப்பா, அங்க இருக்கிற தேவன் பெரியவர், அவருடைய ஆலயத்தின் பாத்திரங்கள். இப்ப இவன் மனசு எங்க துணிகர கொள்ளுது, இந்த பாத்திரத்துல மதுபானத்தை ஊத்தி, இந்த பாத்திரத்துல மதுபானத்தை ஊத்தி அந்த ராஜாவும் பிரபுக்களும் அவனுடைய மனைவிகளும் அவனுடைய மனவாட்டிகளும் வைப்பாட்டிகளும் வெளிப்பட முடியுமா? குடிப்போம் அப்படின்னு ஒரு முடிவு எடுத்துட்டான். இது எப்ப நடக்குது, 70 வருஷத்தோட முடிவுல. அல்லேலூயா, ஜாம சொல்லுங்க அல்லேலூயா. இப்போ இந்த அந்த அந்த பாத்திரத்துல மதுபானங்களை ஊத்தி குடிச்சுக்கிட்டு சந்தோஷமா இருந்தாங்க பாருங்க. அது அந்த கற்பனையா நீங்க உங்க கண்களுக்கு முன்னாடி கொண்டு வாங்க. குடிச்சுக்கிட்டு என்ன செய்யறாங்க, சந்தோஷமா இருக்கிறாங்க. இப்போ என்ன நடக்குது அப்படின்னா, அவங்க குடித்து கொண்டிருக்க அந்த ரூம்ல, அந்த விருந்து சாலையில ஒரு கை தோன்றுகிறது. அல்லேலூயா சொல்லுங்க, ஜாம சொல்லுங்க அல்லேலூயா. 23வது வசனத்தை வாசிங்க, 5வது அதிகாரம் 23வது வசனத்தை வாசிங்க. ஆண்டவருக்கு விரோதமாக உம்மை உயர்த்தினீர், அவருடைய ஆலயத்தின் பாத்திரங்களை உமக்கு முன்பாக கொண்டு வந்தார்கள். நீரும் உம்முடைய பிரபுக்களும் உம்முடைய மனைவிகளும் உம்முடைய வைப்பாட்டிகளும் அவைகளில் திராட்சரசம் குடித்தீர்கள். இதுவும் அன்றி நல்ல கவனிங்க, அவருடைய கையில தான் உலகத்தில் உள்ள அனைவருடைய சுவாசம் இருக்குது. அல்லேலூயா சொல்லுங்க. உமது வழிகளுக்கு எல்லாம் அதிகாரியாகிய, அடுத்து அது மட்டும் சொல்ல, அவன் எவ்வளவு பெரிய ராஜாவா இருக்கலாம், அவனுடைய வழிகளுக்கு எல்லாம் அதிகாரி நம்மை கர்த்தர். அல்லேலூயா, அல்லேலூயா. அடுத்தது, தேவனை நீர் மகிமைப்படுத்தாமலும் காணாமலும் கேளாமலும் உணராமலும் இருக்கிற வெள்ளியும் பொன்னும் வெண்கலமும் இரும்பும் மரமும் கல்லுமாகிய தேவர்களை புகழ்ந்தீர். அப்பொழுது அந்த கையுறுப்பு அவரால் அனுப்பப்பட்டது. ஆமென் சொல்லுங்க. அந்த கை யாரால் அனுப்பப்பட்டது? கர்த்தரால ஒரு கை மட்டும் தோன்றுது. எப்படி இருக்கும்? அல்லேலூயா. நீங்க ஒரு ரூம்ல, இருட்டு ரூம்ல, கரண்ட் இல்லை, ஒரு மெழுகுபத்தியை கொளுத்தி வச்சு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறீங்க. திடீர்னு ஒரு கை மட்டும் வந்து அப்படி இருக்கும். அல்லேலூயா. கை வந்தால நிழல் வந்தாலே நம்ம முடிஞ்சிருச்சு நம்ம கதை. ஆமென். இப்போ ஒரு கை மட்டும் வந்து தோன்றுது. தோன்றி என்ன நடக்குது பாருங்க. அவரால் அனுப்பப்பட்டு இந்த எழுத்து எழுதப்பட்டது. இந்த எழுத்து எழுதப்பட்டது. எழுதப்பட்ட எழுத்து என்னவென்றால், எழுதப்பட்ட எழுத்து என்னவென்றால் மெனே 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 தெக்கேல் உப்பாசி தெக்கேல் உப்பாசி. ஆமென் சொல்லுங்க. ஜாம சொல்லுங்க அல்லேலூயா. இந்த அர்த்தத்தை அவன் கூப்பிட்டு அங்க இருக்கிற சாஸ்திரிகள், ஞானிகள்,
ஜோதிடர்கள், பிரதானிகள் ஒருத்தனுக்கும் தெரியல. அடுத்தது என்ன நடந்தது அப்படின்னா, தொடர்ந்து வாசிங்க. இந்த வசனத்திற்கு அர்த்தமாவது மெனே என்பதற்கு தேவன் உன் ராஜ்யத்தை மட்டிட்டு அதற்கு முடிவு உண்டாக்கினார். தெக்கேல் என்பதற்கு நீ தராசிலே நிறுக்கப்பட்டு குறைய காணப்பட்டாய் என்றோ, பெரேஸ் என்பதற்கு உன் ராஜ்யம் பிரிக்கப்பட்டு மேதியருக்கும் பெர்சியருக்கும் கொடுக்கப்பட்டது என்றும் அர்த்தமாம். அல்லேலூயா. அல்லேலூயா. ஜெபம் சொல்லுங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. இப்போ இந்த விளக்கத்தை சொல்றேன். இதற்கு முன்னாடி ஒரு 200 வருஷத்துக்கு முன்னாடி ஏசாயா தீர்க்கதரிசி மூலமா ஒரு காரியம் வெளிப்பட்டது. யாரை பத்தி சொன்னாரு அப்படின்னா, இன்னைக்கு அடுத்த அதிகாரம் நடக்க போதில்ல, அத 200 வருஷத்துக்கு முன்னாடி யார் சொல்றா? ஏசாயா தீர்க்கதரிசி சொல்றாரு. என்ன சொல்றாரு? கோரேஸ்னு ஒரு ராஜா வரப்போகிறார். ஆமென். நீங்கள் ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 45வது அதிகாரத்திலே 1ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கும் பொழுது அங்க சொல்லப்பட்டிருக்கிறது, கோரேஸ் என்கிற ஒரு ராஜா பிறக்க போறான். ஆமென். அவன் ரட்சிக்கப்பட்ட ராஜா இல்ல, ரட்சிக்கப்பட்ட கூட்டத்தில் பிறக்க போற ராஜா இல்ல, பிரஜாதிகள் மத்தியில் பிறக்க போற ராஜா. அவன் பிறகுறது எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி தீர்க்க தரிசனம் வந்தது? எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி வந்தது? 200 வருஷத்துக்கு முன்னாடி. அவன் வந்து என்ன பண்ணுவானா, இந்த பாபிலோனை அழிப்பான், அங்க இருக்கிற புதை பொருள்களையும் கொண்டுட்டு போவான் அப்படின்னு ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 45ஆம் அதிகாரம் 1லிருந்து சில வசனங்களை வாசிக்கும் பொழுது அங்கே சொல்லப்பட்டிருக்கு. இப்போ இந்த கை எடுத்துச்சுல, அன்னைக்கு ராத்திரியே அங்க என்ன செஞ்சுட்டாங்க? படை கிளம்பி வந்துகிட்டு இருக்கு. யார் அடிக்கிறதுக்கு? பாபிலோன் தேசத்தை அடிக்கிறது. அல்லேலூயா சொல்லுங்க. இப்போ யார் வர்றா அப்படின்னா, தரியூர் ராஜா வர்றாரு. யார் வர்றா? பெல்ஷாத்சார் ராஜாவை அடிக்கிறதுக்கு யார் வர்றா? தரியூர் ராஜா வர்றார். தரியூர் ராஜா வரும்பொழுது தன் ஒருவரால இது முடியாது, அதனால யாரை அழைச்சிட்டு போனோம்? கோரேஸ துணைக்கு கூப்பிடுறார். ஆமென் சொல்லுங்க. ஜாம சொல்லுங்க. அல்லேலூயா. தீர்க்க தரிசனம் எப்படி நிறைவேறுது பாருங்க. 200 வருஷத்துக்கு முன்னாடி சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனம் செய்து இங்க என்ன செய்யுது? நிறைவேறுகிறது. அல்லேலூயா சொல்லுங்க. இப்போ தரியும் கோரேஸும் வந்துட்டாங்க. வந்து இந்த கோட்டையை சுத்தி நிக்கிறாங்க. ஏற்கனவே இது பயங்கரமான கோட்டை. அந்த கோட்டைக்குள்ள என்ன செய்ய முடியல? உள்ள போகவே முடியல. ஒரே ஒரு வழிதான் இருக்குது, அந்த ஆறு தான். இந்த ஆறை இந்த கரையில இருந்து பார்த்தா அந்த கரை தெரியாதான். யூப்ரட்டிஸ்ங்கிற ஒரு நதி. கவனிக்கணும். என்ன நதி? இப்போ கோரேஸ் அந்த இடத்துல ஒரு முடிவு எடுக்கிறான். நதியை வெட்டி திருப்பி விடுறாங்க. அல்லேலூயா சொல்லுங்க. உற்சாகமா சொல்லுங்க. அல்லேலூயா. நதியை வெட்டி திருப்பி விட முடியுமா? வாக்கியாலே வெட்டி செய்ய முடியல. ஆனா அவன் ஒரு முடிவு எடுக்கிறான். இந்த கோட்டைக்குள்ள போகணும்னா ஒரே வழி இதுதானா, நதியை நாம வெட்டி திருப்பி விட்டா மட்டும்தான் செய்ய முடியும். அவன் இருந்த அந்த தைரியத்துல, ஆட்களுடைய தைரியத்துல நதியை வெட்டி திருப்பி விட்டான். எவ்வளவு ஆள் இருந்திருப்பாங்க? எவ்வளவு பெரிய ஆள் அவன். அல்லேலூயா சொல்லுங்க. உற்சாகமா சொல்லுங்க. அல்லேலூயா. அது மாத்திரம் இல்ல, அவனை குறித்து உண்டான தீர்க்க தரிசனம் அன்றைக்கு நிறைவேறுகிறது. ஆண்டவர் கூட இருக்கிறார். ஆண்டவர் சில நேரத்துல செய்யற காரியங்கள்லாம் பயங்கரமா இருக்கும். அன்றைக்கு ஒரு பெரிய தைரியத்தை கொடுத்து, ஒரு பெரிய தீர்மானத்தை கொடுத்து நதியை வெட்டி திருப்பி விட்டுட்டானுங்க. நதியை பார்த்தா வத்தி கிடக்கு, வேற பக்கம் திருப்பிட்டாங்க. இப்போ நதி வழியா உள்ள போனா பெரிய பெரிய சுரங்கங்கள், அறைகள், அதெல்லாம் திறந்து பார்த்தா பொன்னும் வெள்ளியும் வைடூரியமும் உள்ள இருக்கு.
அப்படின்னு சொல்லுங்க. 45வது அதிகாரத்தில் ஏசாயா 45வது அதிகாரத்தில் சொன்ன உனக்கு என்ன செய்யும், புதை பொருளை தருவேன் கோரேஸ் சொன்னாரு, அது நிறைவேறுகிறது. அந்த நதி வழியா உள்ள போயிட்டு அந்த பொருட்களை எடுத்துட்டு உள்ள கோட்டைக்குள்ள புகுந்து பெல்ஷாசர் அந்த ராஜாவை வெட்டி கொல்றாங்க. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. நீங்க 5வது அதிகாரம் 30வது வசனத்தை வாசிங்க. அன்று ராத்திரியிலே கல்தேயரின் ராஜாவாகிய பெல்சாசார் கொலை செய்யப்பட்டான். மேதியனாகிய தரியு தன் 62ஆம் வயதில் ராஜ்யத்தை கட்டிக்கொண்டார். ஆமென் சொல்லுங்க. ஜாமா சொல்லுங்க. அல்லேலூயா. இப்போ இந்த பிரசங்கத்துடைய மைய கருத்து என்ன அப்படின்னா, ஒரு தேவாலயத்திலிருந்து கொண்டு வரப்பட்ட ஒரு பாத்திரத்திற்கு, நல்லா கவனிங்க, இங்கதான் நீங்க நல்லா கவனிக்கணும். அல்லேலூயா சொல்லுங்க. தேவாலயத்திலிருந்து கொண்டு வரப்பட்ட ஒரு பாத்திரத்திற்கு ஆண்டவர் இவ்வளவு வைராக்கியம் பாராட்டுவாரானால், ஆமென் சொல்லுங்க. ஒரு வசனத்தை வாசிக்கலாம். அல்லேலூயா. 1 கொரிந்தியர் 16ஆம் அதிகாரம் 3வது அதிகாரம் 16ஆம் வசனம் வாசிங்க. இன்னொன்னு 1 கொரிந்தியர் 6வது அதிகாரம் 10வது வசனம். 1 கொரிந்தியர் ஒருவன் கட்டினது 1 கொரிந்தியர் 3வது அதிகாரம் 16வது வசனம். நீங்கள் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள் என்றும் தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாய் இருக்கிறார் என்றும் அறியாதிருக்கிறீர்களா? இன்னொரு வசனம் 1 கொரிந்தியர் 6வது அதிகாரம் 19வது வசனம். உங்கள் சரீரமானது நீங்கள் தேவனாலே பெற்றும் உங்களில் தங்கியும் இருக்கிற பரிசுத்த ஆவியினுடைய ஆலயமாய் இருக்கிறது என்றும் நீங்கள் உங்களுடையவர்கள் அல்ல என்றும் அறியீர்களா? அல்லேலூயா சொல்லுங்க. ஜாமா சொல்லுங்க. அல்லேலூயா. இப்போ நாம எப்படி இருக்கிறோமா? அவருடைய ஆலயமா இருக்கிறோம். இந்த உடம்பு யாருக்கு சொந்தம் இல்லையா? நம்முடையது இல்ல, அது அவருடைய ஆலயம். எத்தனை பேருக்கு புரிஞ்சிருக்கு? ஜாமா சொல்லுங்க. அல்லேலூயா. இந்த சாதாரண ஒரு ஆலயத்தில் இருந்த ஒரு பாத்திரத்திலே கொண்டு வந்து அதுல மதுபானத்தை ஊத்துனதுக்கு, அதுல குடிச்சதுக்கு ஆண்டவர் அன்னைக்கு நைட்லயே அவனை காலி பண்ணிட்டாருன்னா, சொல்லுங்க, இந்த ஆலயம் அவருடைய பரிசுத்த ஆலயமா இருக்கு. சொல்லுங்க. இதை ஒருவன் கெடுத்தால் கர்த்தர் அவனை கெடுப்பார். அது வேற ஒருவனா இருக்கலாம் அல்லது நானா இருக்கலாம். இந்த சரீரம் யாருடையது இல்லைன்னு கண்டுபிடிச்சோம். இந்த பாத்திரம் யாருடைய பாத்திரம்? கர்த்தருடைய பாத்திரம். இது யாருடையது? கர்த்தருடைய ஆலயம். அதுல அவன் அதோட மதிப்பை தெரியாம அவன் தவறு செஞ்ச அந்த காரியத்திற்கு அன்னைக்கே ஒரு கை நேரா தோன்றி மெனேமெனேத்துக்கு உப்பார்சின் ஒரு ராஜ்யம் முடிஞ்சிருச்சு, அதை எடுத்து தரியுவுக்கு நடந்துட்டேன் கொடுத்துட்டேன்னு ஆண்டவர் சொல்லிட்டாருன்னா, இந்த ஆலயத்தை ஒருவன் கெடுத்தால் அவனை கத்தரினப்பட. சொல்லுங்க. ஜாம சொல்லுங்க. இந்த ஆலயத்தை வேற ஒருவன் கெடுத்தாலும் நானே கெடுத்தாலும் எனக்கு என்ன இருக்கு? எனக்கு என்ன இருக்கு? அல்லேலூயா சொல்லுங்க. அப்ப இந்த பாத்திரத்துல மதுபானத்தை ஊத்துனதுக்கு அவன் கொலை செய்யப்பட்டான்னு சொன்னால், இந்த பாத்திரத்துல நான் மதுபானத்தை ஊத்துவேன் என்று சொன்னால், என்னவாய் முடியும்? இது என்னுடையது அல்ல, இது கர்த்தருடைய ஆலயம். ஒண்ணு இல்லைங்க, இந்த ஆலயம் இருக்கு. இந்த ஆலயத்துல வந்து ஒரு 4 பேர் உட்கார்ந்து தண்ணி அடிக்கிறாங்கன்னா சொல்லுவீங்க, என்ன உனக்கு அறிவு இருக்கா? சொல்லுவா சொல்ல மாட்டோம். ஆலயத்துல போய் என்ன செய்யற? உட்கார்ந்து இந்த அநியாயத்தை பண்றிய,
இந்த ஆலயத்தை விட இந்த ஆலயம் பெருசு. இது கைகளால் கட்டப்பட்ட ஆலயம், இது கைகளால் கட்டப்படாத ஆலயம். அல்லேலூயா சொல்லுங்க, நிஜமா சொல்லுங்க அல்லேலூயா. அது யாரா இருந்தாலும் சரி, அந்த ஆலயத்தை கெடுத்தால் கர்த்தர் அவனை கெடுப்பார். இன்னைக்கு வாலிப பிள்ளைங்கெல்லாம் ரொம்ப தவறு பண்றாங்க. பள்ளிக்கூடத்து பிள்ளைங்க அவ்வளவு பாவங்கள் இன்றைக்கு வந்துடுச்சு. பிள்ளைங்க பேனா வச்சிருக்கிறாங்க, அந்த பேனாவில் இருக்கிற ரீஃப்ல இங்கெல்லாம் எடுத்துட்டு அது உள்ள போதை வசதி வச்சிருக்காங்க. நீங்க பார்க்கறது பிள்ளை பேனா வச்சிருக்க நினைச்சிட்டு இருப்பீங்க. ஆண்டவர் அருவருக்கிறார். அது யார் செய்தாலும் பாவம் பாவம் தான். இந்த ஆலயத்தை கெடுப்பதற்கு, இந்த ஆலயத்தை மயக்கிறதை கொண்டு செல்வதற்கு, இந்த ஆலயத்தை அழிப்பதற்கு, இந்த ஆலயத்தை நிதானத்தை இழப்பதற்கு எவனுக்கும் அதிகாரம் இல்லை. பாவம் பாவம் தான். ஆண்டவர் சொல்றார். இப்போ சிலர் சொல்றாங்க, உங்க பலவீனத்துக்காக லைட்டா என்ன பண்ணிக்கலாம், ஒரு பெக்கு நினைச்சுக்கலாம், சாப்பிட்டுக்கலாம். புது போதனை வந்துருக்கு. அது பாவம் அல்ல. பவுல் வரத சொல்றாரு, உன் பலவீனங்களுக்காக கொஞ்சம் திராட்சை ரசம் செஞ்சுக்க, சேர்த்துக்க. அவர் சொன்னது வேற அர்த்தம். அவர் சொன்னது என்னது, வேற அர்த்தம். அது வந்து ஒரிஜினல் திராட்சை, அதுல போதை இருக்காது. நான் ஆல்கஹால், அதுல என்ன இருக்காது, ஆல்கஹால் இருக்காது. நம்ம திருவிருந்தின் போது குடிக்கிறோம், அதுக்கு பேர் என்னது, திராட்சை ரசம் தான். அதுல ஆல்கஹால் இருக்கா? லேலியா சொல்லுங்க. அடிச்சுட்டு போகும்போது தலாடிட்டா போறோம் நம்ம. லேலியா இல்லையடியம்மா, நேரம் உட்காருங்க. இப்போ ஒரு சபை வந்துருச்சு. அல்லேலூயா. அந்த சபை எப்படின்னா, அங்க போற எல்லாரும் ஒயின் பாட்டில் பாட்டிலா கொடுக்குறாங்க. அது விருந்தா, அதுக்கு பேர் என்னது, மருந்து இல்லையா, கொஞ்சம் கொஞ்சம் ஊத்துறதுனா இல்லையா, என்ன மருந்தா கொடுக்குறீங்க, இது விருந்தியா அப்படின்னு பாட்டில் பாட்டிலா கொடுக்குறாங்களாம். அப்படி வச்சு நம்ம சபை இடிச்சு டெய்லியும் வாரம் வாரம் இடிச்சு கட்டுற மாதிரி இருக்கும். அப்போ பவுல் சொன்ன அர்த்தம் வேற. கொஞ்சம் பலவீனங்களுக்காக திராட்சை ரசம் செய்ய. நல்லா புரிந்து கொள்ளணும். இஸ்ரவேலில திராட்சை ரசம் இல்லாம சாப்பாடே இருக்காது. நம்ம ஊர்ல ரசம் இல்லாம என்ன இருக்காது, சாப்பாடு வைக்க மாட்டோம்ல. அது மாதிரி அந்த ஊர்ல என்னது, திராட்சை ரசம். ஆமென் சொல்லுங்க. இப்ப நம்ம ஊர்ல வடை பாயாசம் வைக்கிற மாதிரி பாயாசம் வைக்கிறாங்க, அந்த ஊர்ல என்னது, சாம்பார் சோறு போட்டு ஒரு வடை பாயாசம் வைக்கல. என்ன சாப்பாடு போட்டாங்க, ஒரு பாயாசத்தை காணும், ஒரு வடையை காணும் அப்படின்னு வந்துரும்ல. அது மாதிரி அந்த ஊர்ல சாப்பாடோட என்ன இருக்கும், திராட்சை. அதுதான் சொல்றாரு, கொஞ்சம் திராட்சை ரசத்தை செய்ய நீ கூட்டிக்கோ, ஏன்னா அவ்வளவு ஹெல்த்தி. அதுல வந்து ஆல்கஹால் இருக்க. இப்ப இதை தவறா புரிஞ்சுட்டாங்க, இது வந்து பாவம் இல்லை அப்படின்னு. இன்னும் வேதம் தெளிவாய் சொல்கிறது, பாத்திரத்தில் பளபளப்பாய் தோன்றும் சாராயத்தை குடிக்காதன்னு இருக்கா, பாராதன்னு இருக்கா? இருக்கிறீங்களா? அல்லேலூயா சொல்லுங்க, இருக்கிறீங்களா? முதல்ல சொல்றாரு பார்க்காதங்கிறாரு. நீங்க ரோட்ல போங்க, நான் ஒயின் ஷாப் எப்படி வச்சிருக்கிறேன், அப்படியே சீரியல் செட்டை போட்டு பல 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 வச்சிருக்கிறான். அவன் போறவன சுண்டினா செய்யணும், உள்ள இழுக்கணும். எப்போ ஆவியாளர் எழுதி வச்சிருக்காரு, எத்தனையோ வருஷத்துக்கு முன்னாடி செஞ்சிருக்காரு. பாத்திரத்தில் பளபளப்பாய் தோன்றும் சாராயத்துல செய்யாத. ஒரு வசனம் இருக்குன்னா அந்த வசனம் என்ன அர்த்தத்துல சொல்லப்படுது நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். இன்னொரு வசனம் இருக்கு, மனக்கசந்ததுக்கு மதுபானத்தை கொடுங்கள் அப்படின்னு இருக்கு. அது என்ன அர்த்தத்துல சொல்லப்பட்டதுங்கிறத சரி நாம புரிந்து கொள்ள வேண்டும். அப்ப என்ன சொல்றாரு ஆண்டவர், பாத்திரத்தில் பளபளப்பாய் தோன்றும் சாராயத்தை பாராதே. பார்க்கவே கூடாது.
ஆண்டவர் சொல்றாரு, இருக்கிறீங்களா? ரலிலே சொல்லுங்க. பாராதே. பார்த்தா என்ன செய்யுமா? அது கொஞ்சம் இன்னைக்கு மட்டும் குடிகாரலாம் சொல்லுவாங்கல்ல, நாளையில இருந்து நான் தொட மாட்டேங்க. என்ன செய்ய மாட்டேன்? நாளையில இருந்து என்ன செய்ய மாட்டேன்? நான் இன்னைக்கு தூங்குறதுக்காக கொஞ்சம் என்ன செய்கிறேன்? இதே வார்த்தையை நாளைக்கு அவன் சொல்லுவான். பாராதேங்கிறார். அது என்ன செய்யுமா? விரியனை போல தீங்கு. எப்படி கிடைக்குமா? கடிக்கிறதே தெரியாது. பாம்பு கடிக்கிறதே செய்யாது. கொஞ்சோண்டு காலிலேயோ கையிலையோ அப்படி திண்டிடும். திண்டின உடனே அந்த திண்ட இடத்துல இருக்கும், அது சரீரம் முழுவதும் என்ன செய்யாது? வசந்த வாசிக்கிறது நீதிமொழிகள் 23வது அதிகாரம் 29. ஐயோ ஐயோ யாருக்கு வேதனை, யாருக்கு வேதனை, யாருக்கு துக்கம், யாருக்கு துக்கம், யாருக்கு சண்டைகள், யாருக்கு சண்டைகள். இதெல்லாம் குடிகார வீட்டுல இருக்கும். என்ன இருக்கும்? ஐயோ. முதல்ல ஐயோ. யாருக்கு வேதனை. இன்னொரு விஷயம் என்னன்னா, ஒரு வீட்டுல குடிச்சிட்டு கணவனுக்கு மனைவிக்கு சண்டை நடந்ததுன்னா அந்த பிள்ளைகளோட நிலைமையை பார்த்துருக்கீங்க. நீங்க நான் அனுபவிச்சிருக்கிறேன். நைட்டு ஃபுல்லா நடக்க சண்டை எங்க வீட்டுல. அதெல்லாம் பெரிய கொடுமைங்க. அப்பா அம்மா சண்டை நடக்கிற பிள்ளைகள் பார்க்கறது பெரிய கொடுமை. அந்த கொடுமையில யாருக்கும் வரக்கூடாது. உண்மையா சொல்றேன். அந்த பிள்ளைங்க நடுங்கி மூளையில சந்துல பொந்துல அடுத்த வீட்டுல அண்டை வீட்டுல போய் உட்கார்ந்து இருக்கு பாருங்க. வேதனையா அந்த பிள்ளைங்க சந்தோஷமா உட்காந்துருக்கா, வேதனையோட உட்காந்துருக்கா? அந்த வேதனைலாம் யாரும் கொடுக்க கூடாது பிள்ளைங்களுக்கு. வாசிங்க. ஐயோ ஐயோ யாருக்கு வேதனை, யாருக்கு வேதனை, யாருக்கு துக்கம், யாருக்கு துக்கம், யாருக்கு சண்டைகள், யாருக்கு என்னது சண்டைகள், யாருக்கு புலம்பல், யாருக்கு புலம்பல். யாருக்கு புருஷன் ஒரு பக்கம் புலம்பிட்டு இருப்பான், மனைவி ஒரு பக்கம் புலம்பிட்டு இருக்கும், பிள்ளைகள் ஒரு பக்கம் புலம்பிட்டு இருக்கும். யாருக்கு காரணம் இல்லாத காயங்கள், காரணமே இருக்காது காயம். அவன் நினைச்சா ஸ்டடியா போறான்பா. யாராவது குடிச்சிட்டு நான் தள்ளாடிட்டு போறேன் சொல்லிருக்கேன், பார்த்துக்கிறீங்களா? ஏய் தொடாத, நான் ஸ்டடியா போறேன். போய் போஸ்ட் மரத்தில் மோதி விழுந்து கிடப்பான். அப்படியே மோதுனா மாதிரி நிற்பான் பாருங்க. இதுக்கு பேர் தான் வேலிமுட்டி. அது குடிச்சா எங்க போய் மோதுமா? வேலியெல்லாம் மோதி நிற்பான், அப்படியே நிற்பான். அதுல ஒரு பாட்டு வர ஓடிட்டு இருக்கும். என்னோட ராகமா வருவான். உலகத்தில் உள்ள அனைத்து ராகமும் அதில் சேர்ந்து வந்திருக்கும். பார்த்தீங்கன்னா அப்படியே மோதுனா மாதிரியே நிற்பான். எங்கேயோ பார்த்துருக்கிறீங்க. அப்போ வாசிங்க. யாருக்கு ரத்தம் கலங்கின கண்கள், காயம் இல்லாம எங்கேயாவது மோதி கண்ணில் குத்தி ரத்தம் கலங்கின கண்கள். மதுபானம் இருக்கும் இடத்திலே, மதுபானம் இருக்கும் இடத்தில் தங்கி தரிப்பவர்களுக்கும், கலப்புள்ள சாராயத்தை நாடுகிறவர்களுக்கும் தானே. மதுபானம் இரத்த வர்ணமாய் இருந்து பாத்திரத்தில் பளபளப்பாய் தோன்றும் போது நீ அதை பாராதே. நீ முதல்ல செய்யாத, அந்த பக்கம் திரும்பாத. பழைய நினைவுகள்லாம் உனக்கு வந்துடும். என்னைக்கே வாங்கி கொடுக்காதோ அன்னைக்கு கூப்பிடுவோம். அந்த பக்கம் என்ன செய்யாத, நீ திரும்பி கூட பார்க்காது. குடிக்கிறதுக்கு ஆண்டவருக்கு அனுமதி கொடுக்கல, பார்க்கறதுக்கு அனுமதி கொடுக்கல. பாராதே. அது மெதுவா இறங்கும். அது எப்படி இருக்கும்? ஒரு கட்டிங்கு, அப்புறம் கோட்ரு, அப்புறம் ஆஃப், அப்புறம் ஃபுல்லு, அப்புறம் எங்க இருக்கிறாரு அவருக்கே தெரியாது. எந்த லெவல்ல இருக்கிறாரு, எந்த புள்ளி எவ்வளவு போயிருக்குன்னு செய்யுது அவருக்கு தெரியும். அது என்ன செய்யுமா? மெதுவா இறங்கும். முடிவிலே அது பாம்பை போல் கடிக்கும். என்ன செய்யும்? முடிவிலே என்ன செய்யுமா? அது பாம்பை போல கடிக்கும். விரியனை போல் தீண்டும். உன்னை கொல்லாது.
மட்டும் சாவடிக்காது, உன் குடும்பத்தையே அது கொள்ளும். நீங்க இல்லாத ஒரு வாழ்க்கைய உங்க குடும்பம் நினைச்சு பாருங்க. நீங்க இருக்கும் போதே உங்க குடும்பம் இவ்வளவு கஷ்டப்படுது, நீங்க இல்லாத நேரத்துல உங்க குடும்பம் என்ன கஷ்டப்படும்? சில ஊர்லாம் போய் பார்க்கும் பொழுது விதவைகள் அதிகமா இருக்கிறாங்க. காரணம் என்னது? காரணம் என்னது? சந்திரபாடியில் போய் பாருங்க, விதவைகள் அதிகமா இருக்கிறாங்க. நம்ம ஊர்ல பக்கத்து கிராமத்துல எவனோ நல்லா இருக்கிறதுக்கு எவன் தாலியா அறக்கிறான். நீ குடிச்சா நிறைய அவன் கடத்த வைக்கிறான். அடுத்தது வாசிங்க. உன் கண்கள் பரஸ்திரியை நோக்கும். ரெண்டாவது என்ன செய்யும்? மதுபானம் வந்துட்டா எல்லா பாவம், உலகத்தில் உள்ள எல்லா பாவம் வரும். அப்படியே தாறுமாறா பார்க்கும். அடுத்தது உன் உள்ளம் தாறுமாறானவைகளை பேசும். தாறுமாறானவைகளை பேசும். சொல்றான் பாத்தீங்களா? குடி போதையில நீ நடுக்கடலிலே சயனித்திருக்கிறவனை போலும் பாய்மர தட்டிலே படுத்திருக்கிறவனை போலும் இருப்பாய். என்னை அடித்தார்கள், யாராரோ அடிச்சாங்க, எனக்கு நோகவில்லை. வலியே இல்லை. அடுத்த நாள் தான் உனக்கெல்லாம் முடிச்சிருக்கு. என்னை இறைந்தார்கள், சொர்ணம் இல்லை. நான் அதை பின்னும் தொடர்ந்து தேட. இப்ப இதுதான் பெரிய கொடுமை. இவ்வளவு நடந்த பிறகும் எப்படா பொழுது விடியும்? ஆசைங்க இருக்கு பாருங்க. நான் அதை பின்னும் தொடர்ந்து, நான் பின்னும் அதை தொடர்ந்து தேட தேட எப்பொழுது விழிப்பேன் என்பாய். எப்படா பொழுது விடியும்? சில நேரத்துல அந்த ரோட்ல போகும்போது 4:30 மணிக்கு போய் ஒயின் ஷாப்பை தட்டுறான். டீ குடிக்கிற நேரத்துல நான் எழுதி வச்சிருக்கேன். கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த சரீரம் நம்முடையது அல்ல. ஒரு சாதாரண தேவாலயத்தில் இருந்து ஒரு பாத்திரத்துல மதுபானத்தை ஊத்தி அவன் தெரியாம செஞ்சதுனால, அதன் மதிப்பு அவனுக்கு தெரியாம செஞ்சதுனால அவன் ராத்திரியிலே கொல்லப்பட்டது உண்மையானால், இந்த சரீரம் கர்த்தருடைய ஆலயம். ஜாம சொல்லுங்க அல்லேலூயா. ஜாம சொல்லுங்க அல்லேலூயா. இந்த ஆலயம் தெரிஞ்ச பிறகு இதை தீட்டுப்படுத்துனீங்கன்னா உங்களை யாராலையும் உலகத்துல காப்பாற்ற முடியும். இந்த உலகத்துல பார்க்கிற எல்லா ஆலயங்களுக்கும் அழிவு இருக்கிறது. ஆனா இந்த ஆலயத்துக்கு என்ன இல்ல? என்ன இல்ல? அழிவு இல்ல. இது தேவன் வாசம் பண்ணுகிற இடம். இது இதை எந்த அசுத்தத்திற்கும், விபச்சாரத்திற்கும், வேசித்தனத்திற்கும், களவிற்கும், போராமைக்கும் இதற்கு இல்லை இடம் இருக்கக்கூடாது. ஏன்னா இந்த ஆலயம் தேவனால் கட்டப்பட்ட ஆலயம். இது மனிதனால கட்டப்பட்ட ஆலயமா இருக்கலாம். ஆமென் சொல்லுங்க. ஜாம சொல்லுங்க அல்லேலூயா. அல்லேலூயா. அப்படி நாம் செய்தோமானால் அந்த பெல்ஷாஷாருக்கு எந்த நிலைமை நடந்ததோ அதே நிலைமை நமக்கு. ஆண்டவர் கையில திராசு வச்சிருக்கிறாரு. அவர் சொல்றாரு, நீ திராசுல இருக்கப்பட்டு குறை உள்ளவனாய் காணப்பட்டாய். உன் ராஜ்யம் மற்றிட்டு முடிஞ்சிருச்சு. அதை எடுத்து நினைச்சிட்ட வேற ஒருத்தவங்க நினைச்சிட்டா ஜாம சொல்லுங்க அல்லேலூயா. அந்த தெரியாத செஞ்ச ஒரு பெல்ஷாஷா இருக்கு அப்படின்னா, தெரிஞ்சு நம்ம தப்பு செஞ்சா, தெரிஞ்சு நம்ம பாவம் செஞ்சா, தெரிஞ்சு இந்த ஆலயத்தை கெடுத்தா, தெரிஞ்சு இந்த ஆலயத்தை தீட்டாக்கணும்னா, இந்த ஆலயத்தை அசுசிப்படுத்தணும்னா, இந்த ஆலயத்துல மதுபானத்தை கொண்டு வந்தோம்னா நம்ம நிலைமை எப்படி இருக்கும்? யோசிச்சு பாருங்க. இந்த ஆலயத்தை ரட்சிக்கவே கிறிஸ்து என்னும் ஆலயம் இந்த பூமிக்கு இருக்கிறது. ஜாம சொல்லுங்க அல்லேலூயா. இந்த ஆலயம் நன்றாக இருப்பதற்காக அந்த ஆலயம் இடிக்கப்பட்டது, அது நொறுக்கப்பட்டது. காரணம் என்னன்னா, இந்த ஆலயத்தை பரலோகத்துக்கு கொண்டு போனாங்க. நம்ம மேல ஆண்டு வச்சிருக்கிற திட்டம் பெரிய திட்டம்.
உனக்கு சொல்லி முடிக்கிறேன். சில நேரம் நம்ம கஷ்டம் வரும்பொழுது நமக்கு என்ன வருதுன்னா, ஏன்டா உலகத்தில் இருக்கிறோம் அப்படின்னு என்ன வருதா இல்லையா? வருதா இல்லையா? ஏன்டா உலகத்தில் இருக்க? அம்மா செல்வியம்மா எழுப்பி விடுங்க அவங்கள. இவ்வளோ பேர் பிரசங்கம் பண்ணவங்க எல்லாம் கண்ணு முடிச்சு உட்காருங்கம்மா. ஏற்றி நில்லுங்கம்மா கொஞ்ச நேரம். மயக்கமாக இருக்கும். சரி, தண்ணி கொடுங்க அவங்களுக்கு. அப்படி எனக்கு வந்து கொடுங்க. உங்கள்கிட்ட பேசி எனக்கு மயக்கம் வருது. அல்லேலூயா. உற்சாகமா சொல்லுங்க அல்லேலூயா. அப்படின்னு ஒரு மனுஷன் இருந்தான். ரொம்ப கஷ்டம். கிறிஸ்மஸ் நேரத்தில் பிள்ளைக்கு ட்ரெஸ் எடுத்து கொடுக்க முடியல, ஒரு கேக் வாங்க முடியல. இப்போ போய் ஒரு பெரிய மலை மேலே இருந்து செத்துடலாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டு போய் மலை மேலே நிற்கிறான். அவன் கடவுளை பார்த்து பேசுறான். கடவுளே, ஏன் நான் படித்தேன்? நான் ஏன் என் உலகத்தில் இருக்கணும் அப்படின்னு பேசுறான். ஆண்டவர் என்ன பண்ணாரு? ஒரு தேவதூதனை அனுப்பி, நீ ஏன் தான் பிறந்தன்னு சொன்னில, உன் வாழ்க்கை அப்படியே திருப்பி பாரு. நீ சின்ன பிள்ளையா இருக்கும்போது நீனும் உன் தங்கச்சி விளையாண்டுட்டு இருந்தீங்க. திடீர்னு உங்க தங்கச்சி போய் கிணத்துல விழுந்துட்டு நீ தானே காப்பாத்தின. அதுக்கு நீ தேவை. சொல்லுங்க, உற்சாகமா சொல்லுங்க அல்லேலூயா. தம்பி நீனும் ஓடி பிடிச்சி விளையாண்டு இருக்கும்போது தம்பி மூச்சு அடைச்சி கீழே வந்துட்டான். நீ தானே ஆஸ்பத்திரியில் போய் சேர்த்த. அதுக்கு நீ வேணும். இப்படியே இவன் வாழ்க்கை நடந்த இவன் செஞ்ச உதவிகள் எல்லாம் அப்படியே கண்ணு முன்னாடி கொண்டு வராரு கடவுள். இது மட்டும் முடியல, உனக்கு நான் ஒரு சர்ப்ரைஸ் வச்சிருக்கிறேன், வீட்டுக்கு திரும்பி போ அப்படின்னு அந்த தேவதூதன் சொல்றான். வீட்டுக்கு திரும்பி போய் பார்த்தா அவன் நண்பர்கள் எல்லாம் இப்படி ஒரு கஷ்டத்துல இருக்கிறான்னு கேள்விப்பட்டு அந்த ஊரே பெரிய வரிசையோட கிட்ட வந்து நிற்குது. ஆமென் சொல்லுங்க. அந்த ஒரு வினாடியில் அவன் கீழே விழுந்து செத்துருப்பானா, அவன் பிறந்த நோக்கமும் அவனுக்கு தெரியல. இனிமே அவன் வாழ போற நோக்கமும் அவனுக்கு என்ன செய்யல. ஆமென் சொல்லுங்க. இன்றைய மாத்திரம் தெரிந்து கொள்ளுங்கள், உங்களுடைய உயிர் கர்த்தருடைய கையில் இருக்கிறது. உங்களை உள்ள கையில் ஆண்டவர் வரைந்து வைத்திருக்கிறார். எப்பொழுதும் அவருடைய மதில்களை சுற்றி நம்ம வேலையடைத்து ஆண்டவர் பாதுகாத்து வைத்திருக்கிறார். ஆமென். உற்சாகமா சொல்லுங்க அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த பிரசங்கத்துடைய மைய பொருள், ஒரு பாத்திரத்திற்கு ஆண்டவர் அவ்வளவு வைராக்கியம் காண்பிப்பாருன்னா இது அவருடைய பாத்திரம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அல்லேலூயா. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம்.